தேவ செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் ஜெபம் பாகம் 2. இந்த 2ஆம் பகுதி முக்கியமான ஜெப பகுதியாக இருக்கும். நமக்காக நாம் ஜெபிக்கும் ஜெபம் என்பது வேறு. தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் ஜெபம் என்பது வேறு. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஜெபம் என்பது வேறு. நமக்காக நாம் ஜெபிக்கும் ஜெபம் என்பது நம்முடைய தேவைக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபம். நம்முடைய சரீர சுகத்திற்காக, நம்முடைய எதிர்காலத்திற்காக, நல்ல வாழ்க்கை அமைவதற்காக நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் நமக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஜெபம் என்று சொல்லப்படுவது பரலோகத்தில் நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஜெபம். அந்த ஜெபம்தான் பரலோகத்தில் நமக்கு ரிவார்டு அல்லது கிரீடத்தை கொண்டு வரக்கூடியது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் ஜெபம் என்பது பரலோகத்தை சுதந்திரிக்க தேவனாய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்திற்குள் கொண்டு செல்லுகிற ஒரு ஜெபமாக இருக்கும். தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஜெபமோ அல்லது அவருடைய வருகைக்கு நம்முடைய ஆயத்தப்படுத்துகிற ஜெபமோ வேத வசன அடிப்படையில் தான் இருக்கும். எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வேதாகமம் முழுவதையும் வாசித்திருந்தால் மட்டுமே அந்த ஜெபத்தை நாம் செய்ய முடியும். நீங்கள் புரிந்து கொள்ளுகிறதற்காக வேதத்தில் இருந்து ஒவ்வொரு ஜெபத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளுகிறதற்காக ஒரு சில வசனங்களை உதாரணங்களாக வைத்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நமக்காக நாம் ஜெபிக்கும் ஜெபம் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய பிரச்சனைகளுக்காக, நம்முடைய கவலைகள் தீர்க்கப்படுகிறதற்காக அவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஜெபம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். ஒரு வேதனைக்குள் அவள் கடந்து செல்லுகிறாள். அப்பொழுது அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தனக்காக ஜெபிக்கிறாள். 10வது 11வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண் நோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரங்கன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். இது தனக்காக, தன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதுக்காக ஜெபிக்கிறாள். அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 1வது வசனம், 5வது வசனம், 12வது வசனம். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே பொது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று
எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். நல்ல கவனிங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்ல ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான், அதுக்கு பதில் கிடைக்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஜெபம் என்டையர்லி டிஃபரண்ட். வேத பகுதி நமக்கு தெரிந்திருந்தால் மட்டுமே இதெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிறாரா என்பதை நமக்கு தெரியும். புலம்பலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம். எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. ஆண்டவர் ஏழைகள் மீது கரிசனை உள்ளவர் என்று நமக்கு தெரியாது. எத்தனையோ பிள்ளைகள் ஆகாரம் இல்லாமல் பட்டினியில் செத்து கொண்டிருக்கிறதா. ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திரு, ராச்சாமத்தில் முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி, எல்லா தெருக்களிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற, இறந்து கொண்டிருக்கிற, மூர்ச்சித்து போகிறன்னா பசி பட்டியலில் இறந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபி. இந்த வேத பகுதி நமக்கு தெரியலைன்னா இது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஜெபம் நமக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. இந்த ஜெபத்துக்கு பரலோகத்தில் பலன் உண்டு. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேல் இருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய், எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய், அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும், சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். நல்ல கவனிங்க. தேசத்துக்காக, தேசத்தில் நடக்கிற அருவருப்பின் காரியங்களுக்காக அவருடைய சமூகத்திலே கதற வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்டவங்களுடைய நெத்தியில் அடையாளம் போடுன்னு சொல்றாரு. வாசிப்போம். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். மூப்பரில் இருந்து துவக்கம் பண்ணுகிறார்கள். தேசத்தின் நடக்கிற அருவருப்புகளுக்காக மாறப்பட்டு ஜெபிக்க விரும்புகிறாரே. இந்த வசனம் வாசித்திருக்காவிட்டு அது நமக்கு தெரியாதே. நல்லா கவனிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஜபங்கள் உண்டு. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 30வது வசனம். நான் தேசத்தை அழிக்காத படிக்க
திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஒருவனை காண்ற எதிர்பார்ப்பு. தேவனுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். தேசத்தை அழிக்காதபடிக்கு ஒரு ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். வேதத்தை வாசித்திருக்காவிட்டால் இது நமக்கு தெரியாதே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இவர்கள் ஒரு 120 பேர் கூடி ஜெபிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்கள் வீணாகிவிடக் கூடாது ஆண்டவரே. தேசம் சந்திக்கப்பட வேண்டுமே. எருசலேம் தொடப்பட வேண்டுமே. இந்த ஜெபம் பெந்தெகோஸ்தே நாளிலே அபிஷேகத்தை இறக்குகிறது. பேதுரு அந்த மத்தியில எழுந்து பேச ஆரம்பிக்கிறான். இந்த ஜெபத்தினுடைய பலனை பார்க்கிறார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41, 42. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சீர்த்து கொள்ளப்பட்டார்கள். அந்த ஜெபத்தினுடைய பலனை 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. நம்ம ஜெபத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க? பரலோகத்தில் பலன் உண்டு. God's expectations. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 29 இருந்து 31 வரை. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தெய்வ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அந்த பிரசங்கத்தினுடைய பலன் என்ன? 5வது அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. அந்த ஜெபத்தினுடைய பலன் அநேகர் விடுவிக்கப்படுகிறார். 14 முதல் 16 வரை. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அது தேவனுடைய எதிர்பார்ப்பு. நம்முடைய ஜெபத்தில் எத்தனை பேர் விடுதலை பெறுகிறாங்க? எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்படுகிறது? நீ வேதத்தை வாசிக்கலைனா அது தெரியாதே. நல்லா கவனிக்க வேண்டும். சபையுடைய ஜெபத்தினுடைய பலனையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சபைக்குள்ள ஜெபங்கள் நடக்கிறதா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபம் பண்ணுகிறதுல உறுதியாய் தரித்திருக்கிறார்கள். 3வது அதிகாரம் 1வது வசனம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அங்க தேவாலயத்தில் போய் ஜெபிக்கிறாங்க.
சபைக்காக ஜெபிக்கிறாங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47வது வசனத்தின் பிற்பகுதி, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அந்த ஜெபம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். இவையெல்லாம் தேவனுடைய எதிர்பார்ப்புகள். வேதத்தை வாசித்திருந்தாதான் ஆண்டவர் இந்த காரியங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிறார் என்றும் அந்த ஜெபத்துக்கு எப்படி பதில் கிடைக்கிறது என்று நமக்கு தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஜெபம்ங்கிறது என்டையர்லி டிஃபரெண்ட். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நாம பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44வது வசனம், நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நல்ல கவனிங்க. நினையாத நாள்ல மனுஷகுமாரன் வருவார், ஆயத்தமாயிரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 7வது வசனம், நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. சபையை ஆயத்தப்படுத்த சொல்லுகிறாரு. சபை மேய்ப்பனை ஆயத்தப்படுத்த சொல்லுகிறாரு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எதற்காக ஆயத்தப்பட வேண்டுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அப்ப அந்த பரலோகத்தில் இருக்கிற வீட்டுக்குள்ள நீ போகணும்னா நீ ஆயத்தமாக வேண்டாம். ஆண்டவர் அந்த ஆயத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது 5வது வசனங்கள், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. அவன் தேவன் தான் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார்னா அவர் நம்மளை ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்க வேண்டும். நீ வருகையில காணப்பட வேண்டுமா? நீ ஜெபிக்க வேண்டும். நல்ல கவனிங்க. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஜெபத்தையெல்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார் தெரிஞ்சுக்கிட வேண்டாம். இயேசு கிறிஸ்து சொன்னார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனம், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. அவர் எந்த நேரம் வருவார் நமக்கு தெரியாது. மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 33வது வசனம், அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப அந்த ஜெபம் தான் உன்னை ஆயத்தப்படுத்தக்கூடியது. தேவனுடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஜெபங்கிறது 3 பகுதியாக உண்டு. முதலாவது பகுதி சொல்றது நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற சுத்திகரிப்பின் ஜெபம். இரண்டாவது
தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய நன்றி ஜெபம். எதற்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும், எதற்கெல்லாம் அவர் நன்றியை எதிர்பார்ப்பார். அவர் செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் நன்றி. மூன்றாவது தான் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஜெபம். எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தை விட்டுவிடவே கூடாது. நல்லா கவனிக்க வேண்டும். அவருடைய வருகைக்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்தணும்னா அந்த ஜெபம் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனத்தின் அடிப்படையில் அந்த ஜெபம் இருந்தால் மட்டுமே அவருடைய வருகையில நீ காணப்பட முடியும். அப்போ வேத வசனம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், யார் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள் என்று. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்தால் மட்டுமே பரலோகத்துக்குள்ள போக முடியும். அதை செய்யாம இருந்துகிட்டு நீ இரவும் பகலும் நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தீன்னா அந்த ஜெபம் உன்னை பரலோகத்துக்குள்ள கொண்டு போகாதுங்கிறாரு. அப்போ இந்த பரலோகத்தினுடைய பிதாவின் சித்தம் என்னதுங்கிறது நீ வேத வசனத்தை நீ வாசித்திருந்தா தான் உனக்கு தெரிய முடியும். அவருடைய சித்தம் என்னது, அவருடைய வருகையில நீ காணப்படணும்னா தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னது. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்ப தேவனுடைய சித்தம் என்னது? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 7வது வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவன் நம்மளையே பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்க. அப்படி நம்முடைய அழைப்பே பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லைன்னா நீ பரலோகத்துக்குள்ள போக முடியாது. எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்ப இந்த வசனத்தின்படி பரலோகத்துக்குள் போகக்கூடிய ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார். அது ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்காம நமக்கு யாருக்குமே தெரியாது. எதுல எல்லாம் பரிசுத்தம் அடங்கி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்ன? 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும். நல்ல கவனிங்க. அவர் எதிர்பார்க்க பரிசுத்தங்கிறது உன் பார்வையில பரிசுத்த எதிர்பார்ப்பாரு, உன் வார்த்தையில பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பாரு, உன் சிந்தனையில பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பாரு, உன் நடக்கை ஒவ்வொன்றிலையும் பரிசுத்தை எதிர்பார்ப்பாரு. நமக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்?
வாசிங்க. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க. லேவியராகமம் 11வது அதிகாரம் 45வது வசனம். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. பழைய ஏற்பாட்டிலையும் அந்த பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. லேவியராகமம் 19வது அதிகாரம் 2வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்ப்பாரு. அந்த பரிசுத்தம் இல்லாம அங்க போக முடியாது. நல்ல கவனிக்கணும். ஏன் இந்த வசனங்கள், இத்தனை வசனங்களை சொல்றேன்? அந்த வருகைக்கு நீ அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் செய்ய வேண்டும். லேவியராகமம் 20வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். உங்களை பரிசுத்தப்படுத்து. உன்னை நீ பரிசுத்தப்படுத்துன்னு சொல்றாரு. பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஏன் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கன்னு சொல்றாரு? அந்த கட்டளை தான் உனக்கு பரிசுத்தத்தை சொல்லி கொடுக்கும். 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக. வாசிப்போம். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். உன்னை பிரித்தெடுத்திருக்கேன் சொல்ல. நீ பரிசுத்தத்துக்குள் போக வேண்டும் என்பதற்காக மற்ற ஜனங்களை விட்டு உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன். அப்போ தேவன் எந்த இடத்துல நீ இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோ அந்த இடத்துல இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை போதிப்பாரு. ஆபிரகாமை அப்படிதான் செஞ்சாரு. அவன் சொந்த தேசத்தையும் அவன் சொந்த ஊரையும் அவன் சொந்த ஜனங்களையும் விட்டு நான் காமிக்கிற தேசத்துக்கு போ. அப்ப கிறிஸ்துவனுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படவோ மறுரூபமாகவோ அல்லது பரலோக ராஜ்யத்திற்குள் போக வேண்டுமானால் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நமக்கு இருக்க வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. வேத வசனத்தின்படி பரிசுத்தம் எந்தெந்த கேட்டகரியில எல்லாம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நல்ல கவனிங்க. தேவனோடு முகமாய் பேசிக்கொண்டிருந்த மோசேக்கே விசுவாசத்துல பரிசுத்தம் இருக்குங்கிறது தெரிந்திருக்காது. என வசனத்தின்படி பார்க்கும் பொழுது அவனுக்கு அது தெரியலன்னு அர்த்தம். வாசிப்போமே. என் நாகமம் 20வது அதிகாரம் 7-8 வசனங்கள். மோசேயும் ஆரோனும் சபையரை கன்மலைக்கு முன்பாக கூடிவர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். முன்னால செஞ்சது மாதிரி அடிச்சிட்டான்.
வாசிப்போம். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி என்னை பரிசுத்தம் பண்ணும்படி. வாசிப்போம். நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால். அப்ப அந்த விசுவாசத்துல பரிசுத்தம் இருக்குங்கிறது தெரியாதியா? நல்லா கவனிங்க. அநேக நேரங்கள்ல அவிசுவாசப்படுகிறோம். அந்த அவிசுவாசம் பரிசுத்தத்தை நம்மை விட்டு எடுக்குங்கிறது நமக்கு தெரியாது. என்ன சொல்லுகிறார்? வாசிப்போம். நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால், என்னை விசுவாசியாது போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். கானானை இழந்துட்டாங்க ஐயா. முகமாக பேசினவன், 40 வருஷம் வழி நடத்தினவன், நல்லா கவனிக்க வேண்டும். ஏன் அந்த அவிசுவாசம் கானானை இழக்க வைத்தது தெரியுமா? அவிசுவாசம் தேவனை ஒன்னையும் பிரித்து விடும். எபிரேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். வேதனால எச்சரிக்கிறது. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அந்த விசுவாசம்தான் தேவனையே பிரியப்படுத்த முடியுமா? எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ரட்சிப்பே விசுவாசத்துல தான் வருது. அநேக நேரங்கள்ல இந்த ரட்சிப்பு குறித்து உனக்குள்ள சந்தேகத்தை கொடுத்துருவான். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது 17வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். நல்ல கவனிங்க. இந்த சால்வேஷனே விசுவாசத்துல தான் இருக்கு. மார்ட்டின் லூத்தர் சொல்ல ஒரு தேவ மனிதன் இருந்தார். பிசாசு செவத்துல அவர் செஞ்ச பாவத்தை எல்லாம் எழுதி அவரை பார்த்து சொன்னா, இவ்வளவு பாவத்தை நீ செஞ்சிட்டு நீ எப்படி பரலோகத்துக்கு போயிருவேன்னு நினைக்கிற? நல்லா கவனிங்க. அவர் செஞ்ச அத்தனை பாவத்தையும் எழுதி காமிச்சு சொல்றானா. அவர் டேபிள்ல சிகப்பு மையுள்ள ஒரு பாட்டில் இருந்துச்சான். அந்த சிவப்பு இங்கு பாட்டில் எடுத்து ஓங்கி அவன் எழுதின எழுத்துல தூக்கி வீசினாரான்.
அந்த எழுத்து முழுவதும் சிகப்பு எங்கால மறைஞ்சிருச்சு. அவர் சொன்னாராம், நீ எழுதின அத்தனை பாவத்தையும் நான் செஞ்சவன் தான். ஆனா அந்த இயேசுவின் ரத்தம் அத்தனை பாவத்தையும் என்னை விட்டு நீக்கி விட்டது. இப்ப எனக்கு அந்த பாவம் கிடையாது, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். அடுத்த க்ஷணமே அந்த பிசாசு மறைந்து போய்விட்டது. நல்லா கவனிக்க வேண்டும், அதுல பரிசுத்தம் இருக்கு. மன்னிக்கிறோமே, மன்னிப்புல பரிசுத்தம் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25-26. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மன்னிக்கலைனா பிதாவும் மன்னிக்க மாட்டார்னா உன் பாவம் மன்னிக்கப்படல, நீ பரலோகத்துக்கு போக மாட்ட. அப்ப அந்த மன்னிப்புல பரிசுத்தம் இருக்குங்கிறது நமக்கு தெரியுமா? கொலோசையரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும். நல்ல கவனிங்க, வசனத்தை கவனிக்க வேண்டும். மன்னிப்புல பரிசுத்தம் இருக்குங்கிறதுக்கு ஆதாரபூர்வமான வசனம் இது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரில் ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அந்த மன்னிப்புல ஆவியின் கனி இருக்குன்னு அந்த வசனம் சொல்லுது. நல்லா கவனிக்க வேண்டும். யாருக்காவது மன்னிப்புல கனி இருக்குங்கிறது தெரியுமா? நல்லா கவனிக்க வேண்டும். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவு மனத்தாழ்மை சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு, சாந்தம் அத்தனை ஆவியின் கனி தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்ப இந்த ஆவியின் கனி உனக்குள்ள வரலைன்னா நீ மன்னிக்க முடியாது. அப்ப நீ பரலோகத்துக்குள்ள போகணும்னா எதிலெல்லாம் பரிசுத்தம் இருக்குங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 33-35 வரை, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாத்திகரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நான் இறங்குறது போல நீ இறங்கலையே. நல்லா கவனிக்க வேண்டாம். ஆவியின் கனி உள்ள வந்தா தான் மன்னிக்க முடியும்னு சொன்னேன். மன்னிப்புல ஆவியின் கனி இருக்குன்னு சொன்னேன். ஆவியின் கனியில பிரதானமானது அன்பு.
ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 4 முதல் 7 வசனங்கள். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இப்படி செஞ்சிட்டாங்களே, அது நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதுனால தான் மன்னிக்க முடியல. அப்ப அந்த மன்னிப்புல கனி இருக்குது. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனம். யோசேப்பு கனிதரும் செடி. அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். நல்ல கவனிக்க வேண்டாம். கனியே கொடுக்க முடியாத காலத்துல கனி கொடுப்பானா? ஏன் அவனை கனிதரும் செடின்னு வேதம் சொல்லுகிறது? ஆதியாகமம் 50வது அதிகாரம் 19ல இருந்து வாசிக்க கேட்போம். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். அப்ப அர்த்தம் என்ன? அவங்க செஞ்ச சகல தீமையும் மன்னிச்சிட்டான். நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, தேவனோ இப்பொழுது நடந்து வருகிற அநேக ஜனங்களை காக்கும்படி என்னை வச்சிருக்கிறாரு. பயப்படாதீங்க, உங்களை நான் காப்பேன். அதனாலதான் அவன் கனிதரும் செடின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னிப்புல பரிசுத்தம் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. அது ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தாதான் சொல்லிக் கொடுக்க முடியும். அப்ப அவரோடு கூட ஒரு கனெக்ஷன் நமக்குள்ள இருக்க வேண்டும். நீ பரலோகத்துக்குள்ள போகணுமா? உனக்குள்ள அந்த பரிசுத்தத்தின் மீது தாகம் இருக்குதான் பாப்பாரு. நல்லா கவனிக்க வேண்டாம். நம்ம எப்படி நம்ம ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, நான் இப்படிலாம் பாவம் செஞ்சிட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே. மன்னிப்பு கேட்கிறோம், மறுபடியும் அந்த பாவத்தை தான் செய்கிறோம். அந்த பாவத்தை நம்ம திரும்ப செய்யாம இருக்கணுமே. அப்ப நாம அவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெபம், பரலோகத்தை சுதந்திரிக்க நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த பரிசுத்தத்தில் என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே. நீ அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் உனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. நீ உண்மையாகவே அந்த பரிசுத்தத்தை விரும்புகிறியா, இல்ல இது பாவம் மன்னிப்புகள் மட்டும் கிடைச்சா போதுன்னு விரும்புறியான்னு இது நினைப்பாரு.
ஒவ்வொரு காரியமும் நீ அவரிடத்தில் கேட்க வேண்டும். என்ன அந்த பரிசுத்தத்தில் வழி நடத்துங்க ஆண்டவரே. எனக்கு அந்த பரிசுத்தத்தை தாருங்க ஆண்டவரே. நீ கேட்கணும். தாவீது பாவம் செய்கிறான். ஏன் பாவம் செய்தான்? அவன் பார்வை அந்த இடத்தை விட்டு விலகவில்லை. நல்லா கவனிங்க. நீ பரிசுத்தத்தை உண்மையா விரும்பினீன்னா பரிசுத்தத்துக்கு விரோதமான ஒரு பாதையில் உன்னை கொண்டு போவாரு. நல்லா கவனிக்க வேண்டும். அந்த பாதையில நீ உன்னை எப்படி பரிசுத்தமா காத்துக்கிறன்னு பாப்பாரு. நல்லா கவனிக்க வேண்டும். அப்ப ஆண்டவரத்துல நீ கேட்க வேண்டும், எனக்கு பரிசுத்தத்தை தாங்க ஆண்டவரே, நீ விரும்புகிற பரிசுத்தத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. வேதத்தை படிக்கிற ஒரு ஆர்வத்தை உனக்கு கொடுப்பாரு. நீ வேதத்தை வாசிக்கிற அந்த வசனத்தை வாசித்தொட்டு உடனே மூடி வச்சிடக்கூடாது. அதுல எது பரலோகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்குது அதை கேட்கணும். எது பரலோகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28வது 29வது வசனங்கள். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். நல்ல கவனிங்க. நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பாங்க சொல்றாரு. அப்ப பரலோகத்தை சுதந்திரிக்க கூடிய ஒரு நன்மை இருக்குது, அது யாருக்கும் தெரியாது. நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள் சொன்னாரே. அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய நன்மை எதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. அந்த நன்மையை நான் செய்யும்படி எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீ கேட்கணும். நீ ஒரு வசனத்தை வாசித்துட்டு அப்படியே மூடாத. அதுல பரலோக காரியம் என்ன எழுதப்பட்டிருக்கு நீ கேட்கணும், பார்த்து கேட்கணும். அப்படி நீ கேட்கும் பொழுதுதான் அந்த வேத பகுதியை கரெக்டா உன்னை வாசிக்க வைப்பாரு. நீ வாசித்துட்டு இருக்கிற பகுதியிலே அந்த பகுதி வரும். அந்த பகுதியில நன்மைனா என்ன, தீமைனா என்ன. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 34வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் யார பார்த்து சொல்றாரா? வாசிப்போம். பசியாயிருந்தேன், பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், சேர்த்து கொண்டீங்க. வஸ்திரம் இல்லாதிருந்தேன்,
வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். யாரை பத்தி சொல்றாரு? ஏழைகளை. அவன் தேவன் எதிர்பார்க்கிற நன்மை என்ன? உனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஆண்டவரே, நான் யார்கிட்ட போவேன், யாரை தேடுவேன்? சொல்லாத. அப்படிப்பட்ட நன்மை செய்ய சந்தர்ப்பங்களை எனக்கு உருவாக்கி தாங்க ஆண்டவரே. Ask the Lord. அவருடைய வருகைக்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்தணும்னா ask the Lord. அப்படியே ஆட்களை கொண்டு வருவார். கிழிஞ்ச ஆடையில் உள்ள ஒருத்தன் கொண்டு வருவான். பசிக்குதுன்னு சொல்லி ஒருத்தன் வருவான். ஏன் புலம்பல் 2:19 நடு சாமத்தில் எழுந்திரி தெருக்கல்ல பசியில பட்டினியில மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளுக்காக ஜெபம் பண்ணு ஏன் சொல்றாரு? அதுல நன்மை இருக்கு. அந்த ஜெபத்துல நன்மை இருக்கு. அது உனக்கு பரலோகத்துல பலனை கொண்டு வரும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். சகையு ஆண்டவரே தெரியாதவன் தான். சகையு, நீ இறங்கி வாப்பா, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன். எது அவனுக்குள்ள ரட்சிப்பை கொண்டு வந்தது தெரியுமா? லூக்கா 19வது அதிகாரம் 8வது 9வது வசனங்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நானும் தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். நல்ல கவனிங்க. முதல்ல சொல்றான், அநியாயமா வாங்கியிருந்தா நாளத்தினைய கொடுத்துடுறேன். வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. ஒரு 2 காரியம் சொல்றான். ஆஸ்தியில பாதிய ஏழைக்கு கொடுத்துறேன், அநியாயம் வாங்கியிருந்த நாளத்தினைய கொடுத்துறேன். ஆஸ்தியில பாதிய ஏழைக்கு கொடுக்கிறேன்னு சொன்னானே, அது நன்மை செய்கிறது. அது பரலோகத்தை சுதந்திரிக்க வைக்கிறது. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றாரு. ஆண்டவருடைய சமூகத்துல ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி கேட்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 143வது சங்கீதம் 10வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையில் நடத்துவாராக. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். என்ன போதிங்க ஆண்டவர், எனக்கு சொல்லிக் கொடுங்க, என்னை சரியான பாதையில் நடத்துங்க ஆண்டவரே. எது பரலோகத்துக்குள்ள உன்னை கொண்டு போகும் வசனத்தில் எழுதியிருக்க, அதை கேட்கணும். தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் ஆகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். சிலர் நித்திய ஜீவனுக்கு விழித்து எழுந்திருப்பார்கள். உடனே உன்னுடைய இருதயம் அதை போக்கஸ் பண்ண வேண்டாம். இங்க ஒரு நித்திய ஜீவன் வருகிறது. வாசிப்போம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சாதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். யாரு பரலோகத்தில் போய் பிரகாசிப்பாங்களா?
ஞானவான்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனை போல, ஆகாய மண்டலத்தின் ஒளினா சூரியன், அது ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல. இதை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 43வது வசனம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிப்பார். அப்ப யாருக்குள்ள அந்த ஞானம் இருக்குமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது 7வது வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தர் தருகிறார் ஞானத்தை. அவர் வாயின் நின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். அப்ப யார் நீதிமான்? பரலோகத்தை சுதந்தரிக்கிற ஞானம் உள்ளவன் நீதிமான். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும், பரலோகத்தை சுதந்தரிக்கிற ஞானம் உள்ள நீதிமானாக என்னை மாற்ற ஆண்டவரே, அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்படியே தருவாரு. யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். நல்ல கவனிக்க வேண்டாம். யாரு ஞானவான் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு? ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன்னுடைய கிரியைகளை நல்ல நடக்கையில் காட்ட கடவன். 17வது வசனம். பரத்தில் இருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. ஞானத்திலையும் கனி இருக்குது. நம்ம மன்னிப்புல எப்படி கனியை பார்த்தோமா, ஞானத்திலையும் கனி இருக்கு. அப்ப இந்த நீதிமான் கனி கொடுக்கிறவனா இருப்பான். அங்க ஞானம் அவர் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா மத்தேயு 25வது அதிகாரத்தின் 1வது வசனத்துல இருந்து ஒரு 10 வசனம் வாசித்தீங்கன்னா புத்தியுள்ள கன்னியையும் புத்தி இல்லாத கன்னியையும் குறித்து எடுப்பாரு. மணவாளன் வருகிறாரு சொல்லும் பொழுது அந்த மணவாளனுடைய வருகையில புத்தியுள்ள கன்னிகைகள் மட்டும்தான் போவாங்க, புத்தி இல்லாத கன்னிகள் விடப்படுற. அப்போ பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானத்தை தாருங்க ஆண்டவர். உலக ஞானம் இல்லை. ஆண்டவரத்துல கேட்கணும், பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானத்தை தாருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு காரியமும் நமக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது நீ அதிகமாக வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னால் இந்த வசனத்து மூலமா என்னோட பேசும் ஆண்டவரே. நான் தெரியாத காரியத்தை எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. நம்ம கேட்க வேண்டும். அல்லேலூயா.